எங்க அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராவீனஸ் இன்ஃப்யூஷன்ஸ். அதாவது நம்ம வந்து ஐவி வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ளூடெல்லாம் வந்து அனுப்போம் இல்லையா பாடிக்கு, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூட் இன்டு எ பாடி வியா வெயின்ஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் ஐவி இன்ஃப்யூஷன்ஸ். இட் ஹஸ் த ஃபாலோயிங் பர்பஸஸ். அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து குறைஞ்சிச்சுனாலே நம்ம வந்து ஒரு ஃப்ளூடு தான் வந்து நமக்கு ஐவி ஃப்ளூயிட் வந்து பாடிக்கு அனுப்போம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராவீனஸ் இன்ஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ரீஸ்டோர் த ஃப்ளூயிட் வால்யூம் தட் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் த பாடி டியூ டு ஹெமரேஜ், வாமிட்டிங், டயரியா, ட்ரைனேஜ் எக்ஸெட்ரா. ஸோ நமக்கு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் எதனால வந்து குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமரேஜ், வாமிட்டிங், டயரியா அந்த மாதிரி ப்ராப்ளத்தினால தான். தொடர்ந்து ரத்தப்போக்கு, அப்படி இல்லைன்னா வாமிட்டிங் சென்சேஷன், இல்லைன்னா கண்டினியூ வாமிட் இருக்கிறது, கண்டினியூ டயரியா, அப்படி இல்லைன்னா கண்டினியூ ட்ரைனேஜ், இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால தான் நம்ம உடம்புல வந்து வாட்டர் கண்டென்ட் குறையுது. ஸோ இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐவி ஃப்ளூயிட் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டு மீட் த பேஷன்ஸ் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் கலோரிஸ், வாட்டர், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், டு ப்ரிவென்ட் அண்ட் ட்ரீட் ஷாக் அண்ட் கொலாப்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம எந்த ரீசனுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐவி ஃப்ளூயிட் வந்து போடணுன்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் கம்மியாக இருக்கலாம், விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கலாம், வாட்டர் இம்பேலன்ஸாக இருக்கலாம், கலோரிஸ் கம்மியாக இருக்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நமக்கு இந்த மாதிரி சத்துக்கள் தான் வந்து தேவைப்படுது இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சத்துக்கள் வந்து குறைபாடு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஐவி ஃப்ளூயிடை நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐவி இன்ஃப்யூஷன்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெயினை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டோனிகட் வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட் காட்டன் வச்சு கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா வெயினில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ண பிறகு பிளட் வருதா என்னன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார இருக்கிற நீடில் வந்து வெளியில் எடுத்துட்டு டோனிகட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கிற ப்ரொசீஜரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு சப்ளை த பாடி வித் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் fluids, electrolytes and other nutrients when the patient is unable to take in adequate amounts by mouth or oral intake in contraindicated or impractical. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்டால ஓரலாக ஃபுட்டு வந்து எடுத்துக்க முடியல, அப்படி இல்லைன்னா ஒரு சில பேஷண்ட் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளூயிட் மூலயமா தான், டியூப் மூலயமா தான் நமக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடாக வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் இம்பேலன்ஸும் வந்து ஈக்குவல் லெவலுக்கும், அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட்டும் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன்ஸ் ஃபார் ஐவி இன்ஃப்யூஷன்ஸ். ஸோ நம்ம இந்த ஐவி இன்ஃப்யூஷன்ஸ்னால ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும் இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். டு சேவ் த பேஷண்ட் இன் லைஃப் த்ரெட்டிங் சுச்சுவேஷன்ஸ். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் வருது இல்லையா, ஹெமரேஜ் ப்ராப்ளம், ஷாக், எக்ஸ்டெண்டிவ் பர்ன்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவி இன்ஃப்யூஷன் வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டு சப்ளை ஃப்ளூயிட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு த பேஷண்ட்ஸ் who may have nothing by mouth or who are unable to ingest or oral liquids owing to prolonged nausea, vomiting, diarrhea, peritonitis, paralytic ileus, fistulas, etc. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு நியூட்ரியன் ப்ராப்ளம் இருக்கு, பட் ஆனால் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஓரலாக எதுவுமே வந்து எடுத்துக்க முடியல, டைஜஸ்ட் ஆக மாட்டுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு, நாசியா இருக்கு, வாமிட்டிங், டயரியா. ஒரு சில பேஷண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐவி வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நாசியா வர்றது, வாமிட்டிங், திடீர்னு சில ட்ரக்ஸ் வந்து பேஷண்ட் எடுத்துக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் வர்றது, அலர்ஜி செக்ரேஷன் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர மாதிரி ஐவி ஃப்ளூயிட்லையும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகேவா. டு சப்ளை ஃப்ளூயிட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு த பேஷண்ட்ஸ் who are unable to digest or absorb a diet administered by mouth or through the nasal tube. Example, patients who do not have an automatically intact intestinal or the patients with septicemia etc. அதாவது செப்டிக் சேமியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட்டு வந்து சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் ஆகாது, ஒரு சில ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ட் வந்து அப்சர்வ்
அப்சர்வ் பண்ணிக்கிறது வந்து லேட் ஆகும். அதே மாதிரி ஓரலாகவும் ஒரு சில பேஷண்டால வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடு மூலயமா நான் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளூயிடு மாதிரி கொடுக்கறதுனால அவங்களுக்கு போதுமான அளவுக்கு நியூட்ரியன்ஸும் போதுமான அளவுக்கு வாட்டர் இம்பேலன்ஸும் கிடைக்குது. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்னா என்னன்னா நமக்கு வந்து ஒரு ஃபுட்டு எடுத்துக்கினாலே எக்ஸஸா நம்ம பாடிக்கு வந்து அது போச்சுனாலே அதுவுமே பார்த்தீங்கன்னா பாய்சன் தான். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி வந்து கிடைச்சாலே போதும். அதை தேவை அது இல்லாம எக்ஸஸா நமக்கு வந்து எடுக்கும்போது அது என்னன்னா டாக்ஸிமியா செப்டிசேமியா நச்சுத்தன்மை உள்ளதா வந்து அந்த ஃப்ளூயிட் எல்லாம் வந்து மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. டு அட்மினிஸ்டர் மெடிகேஷன்ஸ் which are destroyed by the gastric juice or which will not be absorbed by the gastrointestinal tract if administered orally. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்டா புதுசா ஒரு விஷயம் நம்ம பாடி வந்து இன்சர்ட் பண்ணிக்குது அப்படின்னா ஒரு சில எப்படி சொல்றது வெளியெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து காட்டதான் செய்யும் நம்ம பாடி. அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டொமக்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகிக்கிறதுனால வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஐவி ஃப்ளூயிடுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்லாம் வந்து பேசிக்கா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் பார்ப்போம். நியூட்ரியன்ஸ் இந்த குறைபாடு உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் எடுத்துப்பாங்கன்னா டெக்ஸ்ட்ரோஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 5%, 10%, 20%, 25%, 50% இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வைஸ் தான் வந்து கால்குலேட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸ்னா காமனா யூஸ் பண்றது ஐசோடோனிக், ஹைப்போடோனிக் அண்ட் ஹைப்பர்டோனிக் கான்சன்ட்ரேஷன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நார்மல் சலைன், டெக்ஸ்ட்ரோஸ் சலைன், லாக்டேட் ரிங்கர் சொல்யூஷன், 1/6 மோலார் சோடியம் லாக்டேட் சொல்யூஷன் எக்ஸெட்ரா. இதுதான் வந்து பேசிக்கா யூஸ் பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அல்கலைசிங் அண்ட் அசிடிஃபைங் சொல்யூஷன்ஸ்னா சோடியம் லாக்டேட் சொல்யூஷன், சோடியம் பைகார்பனேட், பொட்டாசியம் குளோரைடு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளட் வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸ். தீஸ் ஆர் பிளாஸ்மா சப்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் கண்டெயின் large molecular substance which not escape through the vessel walls and tend to prevent the circulating fluid from leaking into the tissues. நம்மளோட பாடியில வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து குறைஞ்சிருச்சு, வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எந்த விதமான டிசீஸுமே சீக்கிரமா தான் அஃபெக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா பிளட்டோட வால்யூம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ இப்போ நம்ம மேக்ஸிமம் வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 liters அளவுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுறது, இல்லைன்னா மயக்கம் வர மாதிரி இருக்குது, படபடப்பா இருக்க மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டிஷ்யூ டெத் ஆயிடுச்சுனால அந்த இடத்துல என்னென்ன சர்க்குலேட்டிங் இல்லைன்றது தான் அர்த்தம். ஓகேவா? அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரிவெண்டா நம்ம வந்து ஒரு சில சொல்யூஷன் வந்து கொடுத்தாகணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டான், லோமோடெக்ஸ், ஹீமோசில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்றது. ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் an isotonic solution is one which has an electrolyte content approximately. ஸோ நம்ம இதுல வந்து ஐசோடோனிக் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் வந்து குறைஞ்சிருச்சு, திடீர்னு மயக்கமா இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் பிளஸ் சால்ட் இது ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குளுக்கோஸ் வந்து இருக்கிற எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கறது தான் இது. அதுதான் வந்து ஐசோடோனிக் சொல்யூஷன். அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 310 அளவுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. இதுவே ஹைப்போடோனிக் சொல்யூஷன் அப்படின்னா 250 அளவுக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரோலைட் கண்டென்ட் வந்து பிலோ 250 அளவுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 375 அளவுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வால்யூம் வந்து என்ன பண்ணுங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான். இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ப்ரொலாங்டு வாமிட்டிங் வந்து கண்டினியூவா இருந்துட்டே இருக்குன்னா அது வந்து ஸ்டாப் பண்றது இல்ல குறைக்கிறதுக்கு டிபெண்டிங் ஆன் த ஸ்பெசிபிக் எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ். ஹைப்பர்டானிக் ஆர் ஹைப்போடோனிக் சொல்யூஷன் மேபி யூஸ். இது வந்து காமனா யூஸ் பண்றது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் கம்மியா இருக்கிற டைம்ல. நெக்ஸ்ட் சர்டைன் additives are frequently instilled into IV solutions such as vitamins, potassium chloride, etc. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம நம்ம வந்து ஒரு சில சொல்யூஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுக்கறதுலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ், பொட்டாசியம் குளோரைடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் வந்து எதுக்காக ஆட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டொமக் வந்து எம்டியா இருக்கு, கிட்னில வந்து சரியான பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டாசியம் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து என்ன பண்ணணும்னா
பொட்டாசியம் வந்து எக்ஸ்கிரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போகலமியா கேன் டெவலப் குயிக்லி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போகலமியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசா வந்து கிட்னியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாத டைம்ல சீக்கிரமா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது இன்டேக்ல உள்ளார எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நமக்கு தேவையான பொட்டாசியம் லெவல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐவிக்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் செலெக்ஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அசிஸ்ட் இன் சேஃப் அண்ட் குயிக் பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஐவி லைன். ஸோ வந்து என்னன்னா நம்ம எந்த இடத்துல வந்து ஐவி வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம், பேஷண்ட் எங்க இருக்காங்க, எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே கரெக்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். மெயினானது என்ன அப்படின்னா நம்ம இந்த ஐவி வந்து எதில் இன்சர்ட் பண்ணோம், பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளார போகுது நம்ம அனுப்புற ஃப்ளூயிட். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் வைஸ் எல்லாமே ஸ்டெரைல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐவி சொல்யூஷன், டியூபிங், நீடில் ஆர் கெத்திட்டர், ஆன்டிசெப்டிக், டோனிகட், கிளவுஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ், ஆம்போர்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபியூஷன் செட். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைக். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளூயிட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த இடம் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஏர் வெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் சாம்ப், நம்ம டிராப் பை டிராப்பா வந்து இறங்குது இல்லையா ஃப்ளூயிட், அந்த இடம் இது. சொல்யூஷன் ஃபில்டர் பண்றது இந்த இடம். இதான் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி டியூப். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, சைசஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் சைட், இந்த இடத்துல வந்து கனெக்டர், இது நீடில். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபியூஷன் செட்டப். இந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வரும். இந்த நீடிலும் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் சேஞ்சஸ் வரும். அதர் ஐவி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்யூஷன் கண்டெய்னர், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டியூபிங் நான் சொன்னேன் இல்லையா. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் வந்து அதிகமா வர்றதுக்காக அந்த மாதிரி வந்து மேக்ரோ ட்ரிப் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் டிராப்ஸ், அதிகமான டிராப்ஸ் வந்து வருது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ற டியூப். இது மேபி யூஸ்டு டு ஃபெசிலிட்டேட் சேஞ்சஸ் இன் பொசிஷன் ஆர் டு இன்க்ரீஸ் மொபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் டிவைசஸ் ஆர் யூஸ்டு ஃபார் சில்ட்ரன்ஸ் ஃபார் பேஷன்ஸ் வித் ரீனல் ஆர் கார்டியாக் ஃபெயிலியர் அண்ட் ஃபார் கிரிட்டிகலி இல் பேஷன்ஸ் டு பிரிவென்ட் சடன். இந்த வால்யூம் கண்ட்ரோல் டிவைஸ் வந்து அதிகமா சில்ட்ரன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரிவென்ட்டா நம்ம வந்து ஃப்ளூயிட் வந்து கொடுக்கறது. இது அன்கண்ட்ரோல்டு ரேபிட் இன்ஃபியூஷன் ஆஃப் லார்ஜ் வால்யூம் வந்து போகாத அளவுக்கு இது என்ன பண்ணிக்கணும், ப்ரிவென்ட் பண்ணிக்கும். எந்த அளவுக்கு நமக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறோன்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் ஆல் டைப் ஆஃப் இன்ஃபியூஷன் செல். இது வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்றது. இந்த டியூபோட சைசஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா. இந்த நீடில் ஃபிக்ஸ் பண்றதுல கலர்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வெனி பஞ்சர் சைட்ஸ். நம்ம வந்து எப்படி வந்து எந்த ரீசனுக்காக நம்ம வந்து வெயின் பஞ்சர் வந்து நம்ம கொடுக்குறோம், நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்றோம் வெயின்ஃபிளான்றத பார்ப்போம். The வெனி பஞ்சர் இஸ் a technique in which vein is punctured transcutaneously by a sharp rigid needle. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீடில் ஆர் மெட்டர் நீடில். ஸோ இது நம்ம வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பா வந்து நீடில் வந்து நம்ம பேஷண்ட் கொடுக்கணும் அந்த அளவுக்கு பெயின் இல்லாம இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ஷியலி கவர்ட் பை பிளாஸ்டிக் கேத்திட்டர்ல தான் நம்ம அந்த நீடில் வந்து கவர் ஆயிருக்கு. ஆர் பை நீடில் அட்டாச்டு பை சிரிஞ்ச். ஜெனரல் பர்பஸ் ஆஃப் வெயின் பஞ்சர் எதுக்கு மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கலெக்ட் பிளட் ஸ்பெசிமென் வந்து கலெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து வென்ஃபிளான் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக திரும்பவும் வந்து ஐவி ஃப்ளூயிட் வேற ஏதாவது கொடுக்கணும்ன்றனா அதுக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஜெக்டர் ரேடியோ வேக்யூ ஆர் ரேடியோ ஆக்டிவ் ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட் வந்து எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளூயிட் வந்து கொடுக்கறதுக்காக ஐவி ஃப்ளூயிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. when selecting a site of administration of IV fluids it is essentials of consider the following factors. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ரீசனால நமக்கு வந்து வெயின் வந்து கிடைக்காம போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the condition of வெயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கிறது, அப்படி இல்லைன்னா மூவ் ஆகுற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கரெக்டா நமக்கு வந்து சைட் வந்து கிடைக்காது. ஓகேவா. இப்போ அட்வான்ஸ்டா இதுதான் வந்திருக்கு. யூஸ் அண்ட் த்ரோ டைப் பட்டர்ஃப்ளை நீடில் சொல்லுவாங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா கனெக்டர் நீடில் வந்து கனெக்ட் பண்ற இடம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ஹியூபர் பாயிண்ட் நீடில். இதுதான் வந்து கெத்திட்டர் லைன், நம்ம டியூப் இருக்கு இல்லையா அந்த லைன். இது வந்து பாத்தீங்கன்னா கிளிப். இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பேண்டேஜ் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேவா. the characteristics of tissues over the next வந்து என்னன்னா the characteristics of tissues over the vein. Edematous, injured, diseased, inflamed. இந்த மாதிரி டிசீஸ் ஏதாவது
வந்திருக்கு, இன்ஜூர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐவி வந்து நம்மளால வந்து போட முடியாது. நெக்ஸ்ட் பர்பசஸ் அண்ட் த டியூரேஷன் ஆஃப் இன்ஃபியூஷன்ஸ். நெக்ஸ்ட் த டைப் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஐவி ஃப்ளூயிட் ஆர்டர். எந்த டைப் எவ்வளவு குவான்டிட்டி வந்து நம்ம கொடுக்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் த டயக்னோசிஸ் அண்ட் த ஜெனரல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பேஷண்ட். நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஐவி வந்து கொடுக்க போறோம் அப்படின்னா அவங்க எந்த ப்ராப்ளத்துக்காக கொடுக்குறோம், அவங்களோட இப்போதைக்கு எந்த கண்டிஷன்ல இருக்காங்க பேஷண்ட்ன்றது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் த கிளைண்ட். த வெரி யங் அண்ட் ஓல்டு கிளைண்ட் ஆஃப் ஃப்ராஜைல் வெயின். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வைஸ் நமக்கு வந்து ரொம்ப ஏஜ்டானவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் எல்லாம் வந்து என்னன்னா சுருங்கி போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயின் வந்து அவங்களுக்கு வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். நெக்ஸ்ட் மொபிலிட்டி ஆஃப் த லிம்ப். அவாய்ட் சைட்ஸ் தட் ஆர் ஈஸிலி மூவ்ட் ஆர் பம்ப்டு சச் அஸ் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹேண்ட். ஸோ மொபிலிட்டி ஆஃப் த லிம்ப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா மூவ் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி பம்ப் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த சர்ஃபேஸஸும். அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐவி வந்து ஃபிக்ஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் ஆஃபன் டிஃபிகல்ட் டு இன்சர்ட் ஐவி இன் பேஷண்ட்ஸ் who have had many vein patches because their vein may be scratched with scar tissue. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிளேஸ்லயே வந்து திரும்ப திரும்ப ஐவி வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேர், அதாவது வடு மாதிரி ஆயிடும் இல்லையா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து வென்பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இட் மே பி டிஃபிகல்ட் டு லொகேட் சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் என்னன்னு ஒபிஸ் பேஷண்ட். ஸோ இதுல இருக்கிற டிஃபிகல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயின் வந்து கரெக்டாவே வந்து கிடைக்காது. வெரி தின் ஆர் எமன்சியேட்டட் பேஷண்ட்ஸ் although veins are visible they are quite fragile and as a result entire vein may be punctured through. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கிற வெயின்ல பாத்தீங்கன்னா சரியான வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணவே முடியாது. நீடிலே வந்து இன்சர்ட் ஆனாலுமே பாத்தீங்கன்னா அதனோட பொசிஷன் வந்து கரெக்டா இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. those patients with severe dehydration or with decreased extra cellular fluid the vein may be collapsed and vein punctures also life savings may difficult. Next வந்து பாத்தீங்கன்னா contraindications for vein puncture. Vein puncture is contraindicated in a site that has signs of infections, infiltration of thrombosis. An infected site is not used because of the danger of introducing bacteria from the skin surface into the bloodstream. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஏதாவது சரியான ஸ்டெரிலைஸ்ட் ஆகாம நம்ம வந்து இந்த மாதிரி ஐவி வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாக்டீரியாஸ்லாம் வந்து ஸ்கின்ல வந்து சுத்தி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளார போயிட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து உண்டு பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபியூஷன் பம்ப். இது காமன் ஐவி பஞ்சர் சைட். த மோஸ்ட் கன்வீனியன்ட் veins for vein puncture in the adult are the basilic and the median cubital vein in the antecubital fossa because these veins are large and superficial. However, for prolonged infusions these veins cannot be used without limiting the movements at the elbow joints by the use of splints. If the person is right-handed, use of the left arm allows more independence and vice versa. The most commonly used veins in the order of their frequency of as follows. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம காமனாவே வந்து எந்த சைட்டை வந்து ஐவி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்லிக் அண்ட் மீடியன் கியூபிட்டல் வெயின். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம்ல இருக்கிற வெயின் காமனா யூஸ் பண்றது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லார்ஜா இருக்கும், அதே மாதிரி வெயின் வந்து கிளியரா கிடைக்கும்ன்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரைட் ஆர்ம்ல வந்து சப்போஸ் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சைடும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து காமனான வெயின் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோர் ஆர்ம்ல வந்து பேசிலிக் அண்ட் சிஃபாலிக் வெயின்ஸ். ஆன்டி கியூபிட்டல் ஃபோசால வந்து பாத்தீங்கன்னா மீடியல் கியூபிட்டல் சிஃபாலிக் அண்ட் பேசிலிக் வெயின்ஸ். ரேடியல் ஏரியாவில் ரேடியல் வெயின். ஹேண்டில் வந்து டார்சல் மெட்டாகார்பல் வெயின்ஸ். ஃபுட்ல இருக்க வெயின்ஸ். அதுக்கப்புறம் தையில வந்து பாத்தீங்கன்னா ஃபெமோரல் அண்ட் சாப்கியன்ஸ் வெயின்ஸ். ஸ்கேல்ப் யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபேன்ஸ் பேபிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்சல் மெட்டாகார்பல் ஐவி சைட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஃபிங்கர்ஸுக்கு நடுவில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐவி சைட்டுக்கு ஒரு பிக்சர். இது காமனா நம்ம யூஸ் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஃபாலிக் வெயின், பேசிலிக் வெயின். நெக்ஸ்ட் ஃபுட்ல இருக்குல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்சல் வெயினஸ். இதுல தான் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஐவி வந்து இன்சர்ட் பண்ணாங்க. ஃபெமோரல் வெயின் பஞ்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெமோரல் வெயின் தையோட நம்மளோட தொடை இடுக்குல இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற வெயின்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபெமோரல் வெயின்ல வந்து பிஞ்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபேன்ஸுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப் வெயின், எக்ஸ்டர்னல் ஜூகுலர் வெயின், ஆன்டிகுபிட்டல் வெயின், ஃபெமோரல் வெயின், ஆங்கிள் வெயின்ஸ், வெயின்ஸ் ஆன் டார்சம் ஆஃப் ஹேண்ட். இன்ஃபேன்ஸுக்கு அப்படின்னா அதிகமா வந்து
ஸ்கேல்ப் பெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே தான் அவங்க வந்து பெயின் வந்து கம்ஃபர்டபுளாக கிடைக்கும்ன்றதுனால. ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் கிளாஸ் ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு இதனோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாராமெடிக்கல் இல்ல கேட்டரிங் கோர்ஸ் படிச்சா உடனே வேலை கிடைக்கும்னு தெரியும். ஆனா இந்த கோர்சஸ் படிக்க பாண்டிச்சேரியில எங்க கம்மி ஃபீஸ்னு தெரியுமா? கோர்ஸ் செய்றவங்களுக்கு எங்க நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் தராங்கன்னு தெரியுமா? அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங். நீங்கள் 10ஆம் வகுப்போ இல்லை அதற்கு மேலோ படித்தவரா? உங்கள் எதிர்காலம் பற்றிய கவலை இனி வேண்டாம். 1 அல்லது 2 வருடங்களில் கேட்டரிங் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்பை படியுங்கள். கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைத்து வாழ்வில் வளம் பெறுங்கள். புதுவையிலேயே குறைந்த கட்டணம், அதுவும் தவணை முறையில் செலுத்தும் வசதி. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி மற்றும் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. மேலும் 1 வருட டிப்ளமோ இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. 2 வருட டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ், ஹோட்டல் ஆபரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் ஃப்ரீ ரெக்கார்ட், ஃப்ரீ ஐடி கார்டு, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ கோட் மற்றும் ஃப்ரீ பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பேசிக் அக்குபஞ்சர் கோர்ஸ் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அனுபவமிக்க டாக்டர்கள் மற்றும் பேராசிரியர்களால் பயிற்சி. முன்னணி மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகளில் செய்முறை பயிற்சி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு. அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் வீதி, நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், குயவர்பாளையம், புதுச்சேரி.